மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி, அப்போ என் பேர் வேறு, பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா, ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். யாராவது எங்கேயாவது போர்டு போட்டு. நேற்று நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுகவின் ஆர்எஸ் பாரதி இன்று நாய் கூட பிஏ பட்டம் வாங்குகிறது, அது திராவிடம் போட்ட பிச்சை என்று பேசியிருக்கிறார். இதில் இவர் யாரை சொல்ல வருகிறார்? பிஏ நாய் கூட வாங்குகிறது என்று ஸ்டாலினை சொல்கிறாரா? ஏன்னால் ஸ்டாலின் பிஏ படித்திருக்கிறார். ஸோ இவர் தெரிந்தே ஸ்டாலினை தாக்குகிறாரா அல்லது தமிழக மக்களை தாக்குகிற நோக்கில் ஸ்டாலினையும் சேர்த்து தாக்கியுள்ளாரா? ஸோ ஆர்எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய இந்த மாதிரியான பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ திமுகவும் திராவிட இயக்கம் இல்லை என்றால் தமிழகத்தில் யாருமே படித்திருக்க மாட்டார்கள் என்று பேசிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் சரியல்ல. திமுக இல்லாமல் இருந்திருந்தால், திராவிடம் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பல நல்ல படிப்புகளை படித்து தமிழக மக்கள் முன்னேறி இருப்பார்கள். தமிழக மக்களை படிப்பதை ஒரு அணை கட்டி தடுத்து நிறுத்திய திராவிட இயக்கங்கள் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதை வன்மையாக கண்டிப்பார்கள்.